ஒரு அம்மா அவங்க பெத்த மகன் வீட்டிலிருந்தே வெளியே வந்து துரத்தப்படுறாங்கன்னா, அந்த அம்மா அவங்களோட மக வீட்ல வந்து தங்குனா, அது ஒரு பாசமா? இல்ல குடும்பத்துக்கு வரப்போகிற புது பிரச்சனையா? இப்ப இதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதையோட ரொம்ப பெரிய கேள்வியா வந்து இருக்குது. ஒரு காலத்துல இந்த குடும்பனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உயிர் கொடுக்க வந்து தயாரான குடும்பம். ஆனா இன்னைக்கு அதே குடும்பத்துக்குள்ள கோவம், சந்தேகம், பழி வாங்குற மனசு ஒண்ணுக்கு ஒண்ணு தீ பிடிச்சிட்டே வந்து போகுது. அந்த சூழ்நிலையில தான் நடந்த இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமரவேலோட மேரேஜ வந்து நிறுத்த அரசியும் குமரவேலும் காதலிச்சது அப்படின்னு எல்லாமே வந்து பெண் வீட்டார்ட்ட சொல்லி அந்த நிச்சயதார்த்தையே காந்திமதி நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த ஒரு செயல்னால அவங்களோட வாழ்க்கை வந்து தலைகீழ வந்து மாறிடுச்சு. அம்மா தான் இந்த பிரச்சனையோட காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சக்திவேல் அம்மாவே வீட்டை விட்டு துரத்திடுறாரு. ஒரு அம்மாவுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் அப்படின்னு தெரியுமா? பெத்த மகன் கையால தூக்கி வளர்த்த மகன் ஒரு நாள் கோவத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல தான் கோமதி ஒரு மகளா வந்து முன்னாடி வரா. அம்மா நீங்க எங்க வீட்டிலே இருங்க அப்படின்னு அம்மாவை கூட்டிட்டு வந்து பாண்டியன் வீட்டுல வந்து தங்க வைக்கிறா. அந்த தருணம் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மகளோட பாசம், ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பெத்த மகன் எல்லாம் இருக்கும்போது ஒரு அம்மா மருமகன் வீட்டுல வந்து டேரா போடுறது வந்து சரியா இல்ல தப்பா? இதுதான் இப்ப நம்ம எல்லாரோட மனசுலயுமே வர பெரிய கேள்வியா வந்து இருக்கும். ஏன்னா இந்த பாண்டியன் குடும்பம் ஆல்ரெடி பிரச்சனைனால உடைஞ்சிட்டு இருக்கிற ஃபேமிலியா வந்து இருக்குது. அதுக்குள்ள காந்திமதி அந்த வீட்டுல வந்து தங்குறதுல ஒரு நாள் வந்து பெரிய பூகம்பத்தை வந்து உருவாக்க போகுதா? இல்ல அந்த அம்மாவுக்கு அதுதான் வந்து கிடைச்ச ஒரே ஒரு தஞ்சமா? இந்த கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையான உணர்ச்சியும் உறவுகளோட வலியையும் நம்ம கொஞ்சம் டீப்பா வந்து புரிஞ்சுக்கணும். வாங்க பார்ப்போம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்போ ஒரு குடும்ப கதையா மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உறவுகளோட உண்மையான முகத்தை வந்து காட்டுற கதையா வந்து மாறிட்டு இருக்குது. ஒரு காலத்துல பாண்டியன் குடும்பம்னாலே வந்து ஒற்றுமை, பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உயிர் வைக்கிற உறவா வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள சண்டை, சந்தேகம், பழி வாங்குற மனசாதான் வந்து அதிகமாயிட்டே வருது. இந்த குழப்பத்துக்குள்ள இன்னொரு பெரிய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதியோட அம்மா காந்திமதி அவங்க மருமகன் வீட்லயே வந்து டேரா போட்ட நிலையில இதை வச்சு எப்பவே வந்து பூகம்பம் வெடிக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வந்துருச்சு. முத்துவேல் வர்சஸ் பாண்டியன் குடும்பம் பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து தோணும். இப்ப காந்திமதி பாண்டியன் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது வந்து தப்பா இல்ல கரெக்டா அனலைஸ் பண்ணணும்னா டே பை டே சுவாரஸ்யமா பரபரப்பா போயிட்டு இருக்கிற சீரியல்ல இதுவும் ஒன்னாதான் வந்து இருக்குது பாண்டியன் ஸ்டோர் சீரியல். சோ இதுல ஆரம்பத்துல எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்த நிலையில தான் இப்போ ஒவ்வொருத்தருமே எதிரும் புதிருமாவே இருக்காங்க. ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது கூட பிறந்த பிறப்புக்குன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணனதுல இருந்து அதே ரிலேஷனுக்கு தெரியாம அவன் மகளுக்கு வந்து மேரேஜ் செஞ்சு வச்சிடறாங்கன்னு வரும்போது பூகம்பம் வெடிச்சது வர எல்லாமே பரபரப்பா தான் வந்து போச்சு. முத்துவேல் வர்சஸ் பாண்டியன் லேட்டஸ்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சைடு இருந்தாலுமே குமரவேலும் அரசி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சுதாரிச்சுட்டு இருந்த அரசி வேற ஒருத்தர் வந்து மேரேஜ் செய்யற மனநிலை வர போயிட்டாங்க. மேரேஜுக்கு முந்தின நாள் அரசி வந்து கடத்திட்டு போய் குமரவேல் பாண்டியன் குடும்பத்தை வந்து பழி வாங்குறதா நினைச்சிட்டு தனக்கு தானே ஆப்பு வச்சுட்டான். இதுக்கப்புறம் தான் அரசி தனக்கு தானே தாலியை கட்டிட்டு குமரவேலுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்குள்ள வந்து அடி எடுத்து வைக்கிறா. அப்ப காந்திமதியோட ரியல் ஃபேஸ் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. இது எல்லாமே குமரவேல் வந்து பழி வாங்கதான் அப்படின்றது அப்புறமா தான் வந்து தெரிய வந்துச்சு. கடைசியில் அவளோட அண்ணனுக்காக அரசி எல்லா உண்மையும் சொன்ன உடனே பாண்டியன் அவ மக வந்து அரசியை வந்து மன்னிச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சரவணனும் தங்கமயில் பிரச்சனை, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரவுக்கு எல்லாமே போச்சு. தங்கமயில் வீட்டு விட்டு வந்து வெளியில அனுப்பிடுறாங்க. இப்ப அவ வந்து கர்ப்பமா இருக்கிற நிலையில அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கடையில கதிர்க்கும் ராஜிக்கும் மேரேஜ் செஞ்சு வச்சது கோமதி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முத்துவேல் சக்திவேல் வந்து பிரச்சனை வந்து கிளப்புறாங்க. இதனால பாண்டியனுக்கும் கோமதிக்கு இடையில வந்து சண்டை வருது. பாண்டியன் அவரோட வைஃப் கூட வந்து பேசுறதே இல்லை. இந்த நிலையில தான் குமரவேலுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. நிச்சயம் வந்து தயார் பண்ணிட்டாங்க. ஆனா குமரவேலுக்கு அரசி மேல இருந்த காதல் காரணமா இந்த மேரேஜ்ல அவனுக்கு வந்து சுத்தமா விருப்பமே இல்லை. இதை பத்தி நல்லா தெரிஞ்ச காந்திமதி என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா பெண் வீட்டாரு போய் குமரவேலும் அரசியை பத்தி எல்லாத்தையும் சொல்லி இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுறாங்க. பெண் வீட்டாரும் அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணனால சக்திவேல் வந்து பெண் வீட்டார் இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ட்டு டைரக்டா போறான். உங்களோட அம்மா தான் அப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையுமே பெண் வீட்டார் வந்து சொல்லிடுறாங்க. இதனால ஆத்திரம் முடிஞ்ச சக்திவேல் அம்மா கூட பார்க்காம வீட்டு விட்டு துரத்திடுறான். இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கோமதி அவ அம்மாவை அவளோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறா. எப்பவுமே அம்மா எங்க வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கோமதிக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஆனா பெத்த மகன்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு மாமியாரா காந்திமதி மருமகன் வீட்டுல வந்து இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரை அவங்க வீட்டுல அவங்களோட வச்சு பார்க்கணுன்றதுதான் ஒவ்வொரு மகனோட வந்து கடமை. ஆனா மகன் பக்கத்துலயே இருக்கும்போது மக வீட்டில் வந்து அம்மா இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்றது ஒவ்வொரு ஃபேன்ஸோட ஒப்பீனியன் அண்ட் இன்டென்ஷனாக வந்து இருக்குது. அதனால கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவை யாருமே வந்து அக்செப்ட் பண்ணாதப்போ மக வீட்டில் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் இந்த கதையோட ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒரு அம்மா அவங்க மகன் வீட்டில இருந்து வெளியே வந்து மக வீட்டில் வந்து தங்கினா அது ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி வந்து தோணலாம். ஆனால் அந்த முடிவு ஒரு குடும்பத்தோட அமைதி வந்து ஃபுல்லாக குலைக்க கூட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டில் அவளுடைய பிரச்சனை எல்லாமே தீ மாதிரி வந்து பரவிட்டு இருக்குது. பாண்டியன் கோமதி கடையில் வந்து ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க. சரவணன் தங்கமையில் ஒரு பிரச்சனை, முத்துவேல் குடும்பத்தோட ஏற்பட்ட பழி, இதுக்குள்ள காந்திமதி அந்த வீட்டுல இருக்கிறது ஒரு நாள் பெரிய வெடிப்பா மாற வந்து சான்சஸ் இருக்கு. காந்திமதி ஒரு சாதாரண மனுஷியெல்லாம் இல்ல. அவங்க பேசுற ஒரு வார்த்தை, அவங்க எடுக்கிற ஒரு முடிவு அது ஃபுல் குடும்பத்தையுமே எகெயின் சண்டைக்கு தள்ளக்கூடியதா வந்து இருக்கும். இப்ப கோமதி வந்து மகளாவும் அம்மா வந்து காப்பாத்தி வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு அந்த முடிவு அவங்களோட வாழ்க்கையை வந்து சிக்கல்ல வந்து தள்ளுமா? பாண்டியன் இந்த விஷயத்தை வந்து அமைதியா வந்து ஏத்துக்குவாரா? இல்ல மருமகன் வீட்டுல வந்து அம்மா தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் பெரிய சண்டை வெடிக்குமா? முக்கியமா சக்திவேல் அவன் அம்மாவை திரும்ப கூட்டிட்டு போவானா? இல்ல இந்த விஷயம் ரெண்டு குடும்பத்தையுமே ஃபுல்லா வந்து பிரிச்சிடுமா? இதுக்கான
ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா இனி வர எபிசோட்ல நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, காந்திமதி பாண்டியன் வீட்டில் இருக்கிறது இந்த கதையோட நெக்ஸ்ட் ரொம்ப பெரிய பூகம்பம் வர போறதுக்கு வந்து விதையை போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த பூகம்பம் வந்து வெடிக்கும்போது யாரோட உண்மையான முகம் வந்து வெளியில வரும், யாரோட ரிலேஷன் வந்து உடஞ்சு போகும், அதுதான் இந்த சீரியலோட பெரிய சஸ்பென்ஸா வந்து இருக்குது. இது ஒரு சீரியல் கதை மட்டும் இல்ல, நம்ம சமூகத்தில் நடக்கிற குடும்ப உண்மையும் இதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.